இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ போகலாம். மீன் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. மீன் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரைப்பங்கு தள்ளுக்கறி, மட்டன் கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் மட்டன் கறி, தள்ளுக்கறி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலை போட்டு மீன் குழம்பு வச்சிட வேண்டியது தான். இந்தாட்டை எடுத்து வச்சுருக்கிற மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். மட்டனுக்கு வந்து அதை கொஞ்சமாக பீஸ் எடுத்து பிரியாணி செஞ்சுட்டு மீதி எலும்பு போட்டு தண்ணி குழம்பு வச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது வந்து தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புக்கும், இது வந்து பிரியாணிக்கு. இப்போ எல்லாம் பிரித்தாச்சு. இப்போ வாங்க செஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினோடனே பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். இந்த பதத்துக்கு லைட்டாக பிரௌனிஷாக வந்தோடனே இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கணும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வீட்டில் ஆட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நல்லா வணங்கினோடனே இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு 4 கீரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா கீரி போட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கினோடனே நம்ம வேக வச்ச கறி எடுத்து போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கப்பில் வந்து நான் 2.5 கப்பு அரிசி எடுத்தேன். இதுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சரியாக ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக சொன்ன உடனே புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். போட்டு நல்லா மூடி வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினோடனே சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு ஆட்டி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கலாம். வணங்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கறிக்கு போட்டிருக்குது. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வணக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு வணக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறி எடுத்து இது கூட போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட வேண்டியது தான். ரொம்ப நேரம் வணக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா கறி ஆல்ரெடி குக்கரில் வெந்துடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ கொஞ்சமாக தேங்காய், பட்டை லவங்கம், சோம்பு, கொஞ்சோண்டு கடலை அதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து மட்டன் குழம்பு கூட ஊற்றி கலக்கி விட்டுக்க வேண்டியது தான். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ பிரியாணி எப்படிக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பிரியாணி தம் போட்டது பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள், சும்மா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு வரும். பார்த்தாவே தெரியுது. யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவுமே சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே அது பீஸுன்னு கம்மியாக இருந்தால் கூட அந்த சாப்பாடு டேஸ்ட்டு அது ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ மறக்காமல் சொல்லுங்கள். பீசஸ் விரும்பி சாப்பிட்றதோட ரைஸ் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக இப்போ வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த ஆயில் எதுக்காக ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசாலா அப்போ தான் வந்து நம்ம கலக்கி உடனே கூட போடலாம். மசாலா வந்து பிரியாமல் வரும். அந்த பசப்பு வந்து எண்ணெய் பசை வந்து நல்லா மசாலா ஃபுல்லாக மீன் கூட ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். மசாலா வந்து பிரித்து வராது. நான் அதிலே கலக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணால் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு மீனை புறம் போட்டு நல்லா நம்ம கலக்கி, நான் இது ஊறவெல்லாம் வைக்கல, எதுவும் அப்படியே கலக்கி அப்படியே போட்டேன். ஏன்னா சாப்பிட டைம் ஆகிடுச்சு, மணி 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கலக்கி அப்படியே போட்டேன். நல்லா தான் வந்தது.
இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றினா நம்ம மறுபடியும் இது யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் தேவையான அளவு ஊற்றி இப்போ எண்ணெய் சூடுன்னு மீன்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மீன் பொரியல் ரெடி. அங்கே பாருங்கள், நான் ஊற வைக்காமல் தான் போட்டேன். மசாலா பிரியாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு மீனுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது பூரா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா டைம் வந்து 3:30க்கு மேலே ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் மீன் எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக மசாலா பிரியாமல் வந்திருக்குது. பார்க்கவே சும்மா அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குது. இன்னும் இருக்கிறது வந்து பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். பசங்களுக்கு மட்டன் பிரியாணி போட்டுடலாம். 2 பேருக்கு மட்டன் பிரியாணி போட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மட்டன் குழம்பு ஊற்றிட்டு தண்ணி குழம்பு ஊற்றிட்டு இப்போ 2 பேருக்கும் ஃபிஷ் ஃப்ரை போட்டு சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்றாங்க. மட்டன் பிரியாணி ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு அண்டு ஃபிஷ் ஃப்ரை, இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு வழியாக நல்லா ஒரு கட்டாச்சு. என்ன ஒரு குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் 3:30க்கு மேலே ஆயிடுச்சுன்றதுனால மீன் குழம்பு வைக்க முடியல. மதிய சாப்பாடு இதை முடிச்சுட்டு நைட்டுக்கு மீன் குழம்பு வச்சு ஒரு கட்ட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு.